இப்ப இதுக்கு நான் இந்த ஏலியன்ஸ்ங்கிறது இப்ப நெறைய டாக்கா போயிட்டுருக்கு. சில பேர் சொல்றாங்க இல்லையா, நாங்க ஃப்ளைட் ஓட்டும்போது ஏலியன்ஸ பார்த்தோம். அது வந்துச்சு, போச்சு. அப்புறம் அந்த பறக்கும் தட்ட பார்த்தோம். அது மண்ட வீங்குன ஏலியன்ஸ்லாம் நாங்க பார்த்தோம் அப்படின்லாம் கதை சொல்றாங்க இல்லையா? இத நம்ம இல்லன்னு சொன்னா இவங்க என்ன கேட்பாங்கன்னா, "உங்களுக்கு எல்லாம் தெரியுமா?" அப்படின்னு கேட்பாங்க. இத எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு ஒரு அனாலஜி மட்டும் நான் சொல்றேன். ஸ்கூல்ல படிக்கும்போது அல்ஜீப்ரான்னு ஒண்ணு இருக்கும். நம்மளுக்கு அத பார்த்த உடனே புரியாது. ரொம்ப கஷ்டப்படுவோம். அலர்ஜி ஜீப்ரா அது. எனக்கெல்லாம். அலர்ஜி ஜீப்ரா. ஒரு பையனுக்கு அல்ஜீப்ரா புரியவே இல்ல. இவனுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா, ஒண்ணு தெரிஞ்சவன்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ எனக்கு எதுவும் ஆகலைங்க. ஒதுங்கி போயிடுறேன்னு போயிரலாம். அந்த செட் லாங்குவேஜ், காம்ப்ளெக்ஸ் நம்பர் இத வச்சு பாஸ் ஆகுறதுக்கு என்ன ட்ரை பண்ணலாமோ அத பண்ணலாம். இந்த பையன் என்ன பண்றான், இந்த 2 ஸ்டெப்பையும் விட்டுட்டு 3வது ஒரு பாயிண்ட்க்கு வரான். அதாவதுங்க இந்த மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. எனக்கு ஏன் அல்ஜீப்ரா புரியலன்னா, 0 டூ 9 டிஜிட்ஸ் தான் இருக்கு அதுல. ஓகே. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், இத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன். அப்படின்னு வாத்தியார்ட்ட போயி கம்ப்ளைண்ட் பண்றான். சரி. இது நெறைய பேருக்கு புரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. அது என்னன்னா, ஷட்டில் விளையாடும்போது நம்ம அடிப்போம். ஆமா. அது கோர்ட்டுக்கு வெளியே விழுந்துரும். அப்போ கோச் திட்டுவாரு. "டேய்! என்னடா கோர்ட்டுக்கு வெளிய வெளிய அடிக்கிற? கோர்ட்டுக்கு உள்ள அடிடா" அப்படின்ன உடனே அவன் சொல்லுவான், "கோர்ட் சின்னதா இருக்கு கோச். இன்னும் கொஞ்சம் பெரிய கோர்ட்டா இருந்தா அது உள்ள தான் விழுந்திருக்கும்" அப்படிம்பான். ஆமா. அதாவது இவன் வெளிய அடிச்சிட்டான்னு ஒத்துக்க மாட்டான். அதுக்கு அவன் ஒரு கதை சொல்லுவான். புது கதை. அந்த மாதிரி இவரு ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டு, இவருக்கு தெரிஞ்சு போச்சு உண்மை என்னான்ட்டு. இது தானா வரலன்னு. ஆனாலும் இந்த கடவுள் படைத்தாருங்கிறத சொல்றதுக்கு அவருக்கு வாய் வரல. விருப்பம் இல்ல. ஒரு புது கதை ஒண்ணு சொல்றாரு அதுக்கு பதிலா. "இது தானா வராதுங்க. யாரோ படைச்சிருக்கணும். நான் நினைக்கிறேன் வேற்று கிரகவாசி வந்து படைச்சாரு" அப்படின்னு. படைச்சார். ஓகே. அப்படின்னு சொல்றாரு. இத நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, மனுஷ இருதயத்தோட அரகன்ஸ பாருங்க. எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. நான் புதுசா ஒரு கதைய கூட உருவாக்கி இது ஒரு பிலீஃப் சிஸ்டம் தானே. ஆமா. இது ஒரு மதம். இப்ப உருவாக்கி அத ஃபாலோ ஒருத்தர் பண்ண ஆரம்பிச்சுட்டா அது மதமா மாறி மதம் தானே அது பேரு. ஒரு புது மதத்த கூட நான் உருவாக்கி நம்பிருவேன். ஆனா காட நம்ப மாட்டேன். கடவுள் படைச்சாருன்னு நம்ப மாட்டேன். அவங்க சொல்ற தியரி தப்புன்னு இவன் ப்ரூவ் பண்ணிட்டாலும், பைபிள் சொன்னா நான் நம்ப மாட்டேன். அது முடியாது. வேற ஏதாவது இருந்தா நான் அதுக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன். புதுசா நான் கதைய உருவாக்குவேன். ஓகே. ஏலியன்ஸ கொண்டு வந்து இறக்குவேன். இதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன ஸ்டோரி சொல்லப் போறாங்கன்னு நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் நாங்க சொல்லுவோம். காட மட்டும் ஏத்துக்க மாட்டோம். இந்த ஒண்ணு தான் எங்களால முடியாது. அது முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டா எத வேணாலும் கொண்டு வந்துருவோம். ஓகே. ரைட். இதுக்கு காட் என்ன செய்வாரு?